ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்துட்டு வளைகாப்புக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன ஷாப்பிங்லாம் பண்ணோம் அண்ட் எப்படிலாம் பிளேட்லாம் டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பிளேட் டெக்கரேஷனுக்காக கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ அந்த ட்ரையாக இருக்கும்ல, லைக் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு லைக் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் எப்படி நான் பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இந்த டைமுமே பேக் பண்ணேன். ஸோ மொத்தமாக 21 பிளேட்ஸ் கிட்ட பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரூட்ஸ்லாம் மட்டும் முன்னாடி நாள் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ட்ரையாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் அழகாக பேக் பண்ணி வச்சாச்சு. சில ஐட்டம்ஸ் மட்டும் சென்னையிலே பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது இல்லாமல் கொஞ்சமாக கோல்டன் பிஸ்கெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கோல்டன் பிஸ்கெட் டைப்பில் இருக்கும். இது மற்ற இதெல்லாம் காயின் மாதிரி இருக்கும். ஸோ இதில் சென்டரில் புத்தா வச்சுட்டு சுற்றியுமே இந்த மாதிரி காயின் வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இது அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணல, அதெல்லாம் தான். அந்த வீடியோவில் எதெல்லாம் அட்டாச் பண்ணலையோ அதெல்லாம் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ்லாம் லூஸில் இருக்கும்ல, லைக் பேக்கெட்ஸில் ஹோல்சேலில் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி முன்னாடி நாள் தான் பேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ஜஸ்ட் நல்லா கிளிங் ரேப் வச்சு ஏர் உள்ளார போகாத மாதிரி பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு நமுத்து போகாமல் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கோட டெக்கரேஷன் பார்க்கலாம். ஸோ வெத்தலையை அந்த கீழே இருக்கும்ல காம்பு, அதை கிள்ளிட்டு இந்த சைடு ரைட்டில் ஒரு ஃபோல்ட், லெஃப்டில் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு செலோ டேப் வச்சு நல்லா சுற்றிட்டீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோலில் நீங்கள் பூ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு லுக் சூப்பராக இருக்கும். இது நான் லைக் வீடியோஸில் தான் பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டைம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்டரில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வெத்தலை பாக்க ஒரு மஞ்சள் கூட வைக்கலாம். விரலி மஞ்சள் மாதிரி நமக்கு விற்கும்ல, அதில். ஸோ இது பேபி ஷவருக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் இந்த குட்டியாக ஒரு பேபி இருந்தது. ஸோ அந்த பேபியை எடுத்து சென்டரில் ஒட்டிட்டு சுற்றியுமே இந்த மாதிரி வெத்தலை வச்சுட்டு சென்டரில் அல்டர்னேட் கலர்ஸில் ரோஸ் வச்சுட்டோம். ஸோ லுக் நல்லாயிருக்கும். ஸோ இதை சுற்றியுமே நம்ம அழகாக பாக்கு இருக்குல்ல, அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சென்டரில் ஒட்டியிருக்கோம்ல, அது தெரியாது. பட் இது யூஸ் கிடையாது. லைக் இதை நம்ம எடுத்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இது நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். லைக் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். நிறைய வேஸ்ட் ஆச்சு, அதனால சொல்கிறேன். பட் லுக் வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் காப்பரிசி அதெல்லாம் நைட்டே போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய இந்த 90s கிட் மிட்டாயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லா பிளேட்ஸ்லையும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம். இது இல்லாமல் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம் கொஞ்சம். அதெல்லாமே முன்னாடி நாள் நைட்டு தான் அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ராட்டன் ஆகிடும். ஸோ அதனால அண்ட் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓப்பனில் தான் வச்சுருந்தோம். மாதுளப்பழம், அதுக்கப்புறம் நம்மளோட இந்த வாழைப்பழம் அதெல்லாம் இருக்குல்ல, தேங்காய், இதெல்லாம் ஓப்பனில் வச்சுருந்தோம். அது இல்லாமல் மாலை, நகை அதெல்லாம் தனி பிளேட்டில் வச்சுருந்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட பிளேட் டெக்கரேஷன் இருந்தது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மெஹந்தி. ஸோ மெஹந்திக்கு இந்த டைம் ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணல, நானே போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டுக்கு மட்டும் நானே போட்டுட்டேன். லைக் லெஃப்ட்டுக்கு போட்டுட்டு ரைட்டுக்கு ஸ்டென்சில் இருக்கும்ல, இப்போல்லாம் நிறைய விற்கிது. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே போடுற மாதிரி இருந்தது. எப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டென்சில் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம கோன் இருக்குல்ல, அதை அந்த மெஹந்தியை அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு காஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை பீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெஹந்தி மட்டும் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு கழித்து நீங்கள் அழகாக அதை வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் இதை ஒரு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால தான் சின்ன ஸ்டென்சில் ட்ரை பண்ணேன். மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய ஸ்டென்சில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் பாப்பாவுக்கு பிக் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் பர்ச்சேஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி இருந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ தான் நான் போட்டிருந்தேன். அண்ட் பாப்பாவுக்கு லைக் நான் புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீக்கபூ ஷாப்புக்கு போனோம். பட் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அதனால பக்கத்தில் இந்த பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் இருக்குல்ல, அங்கே இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது.
ஸோ மேட்சிங் பேங்கிள்ஸ் அப்புறம் பாப்பாக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இதுதான் நான் வியர் பண்ண போகிற சாரீ. இது வந்துட்டு ஒரு மாதிரி லைட் க்ரீன் அண்ட் ரோஸ் காம்பினேஷனில் இருக்கும். இது என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. இந்த சாரீ வந்துட்டு நாங்கள் RMKV சென்னை ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல, அங்கே தான் வந்து எடுத்தோம். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு வேறு ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி எடுத்து லைக் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தோம். ஃபுல்லாக ஆரி ஒர்க். இது பண்ணி லைக் 2018 வந்து பண்ணது. இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் பெருசாக சாரீலாம் அப்பப்போ வியர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணோன்னுமே கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டான மாதிரி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து ஊருக்குமே கிளம்பியாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருந்ததுனால ரொம்ப முன்னாடிலாம் போகலை. நாங்கள் போகிறப்பே வந்துட்டு அத்தை மாமா இது மாதிரி பெரியப்பா எல்லாருமே வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு காரசேவு, லட்டு, அதுக்கப்புறம் காப்பரிசி, வளையல், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தோம். வெத்தலை அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தோம். வெத்தலை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா இப்பயே போட்டால் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடே வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா இது மாதிரி லைக் எல்லோரும் வந்து சேர்ந்துருக்கப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதனால. அண்ட் முடிச்சுட்டு நான் வந்துட்டு பாப்பாவுக்கு அதாவது என் சிஸ்டருக்கு வந்துட்டு ஜுவல் செட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் ஒட்டியானமும் நெத்தி சுட்டி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வாங்குறதுக்காக கடைக்கு போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய மாமா பையனுக்கு வந்து பர்த்டே அந்த பர்டிகுலர் டே, அதனால் கேக் ஆர்டர் பண்ணி கேக் வந்து கட் ஸோ வளைகாப்பு அன்னைக்கு வந்துட்டு நம்ம வேப்பங்காப்பு, வெள்ளிக்காப்பு, தங்கக்காப்பு இதெல்லாம் போடணும்ல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு வேப்பங்காப்பு வந்து ரெடி பண்ணணும். ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணுறேன். என்னோடய வளைகாப்புக்கே ஆக்சுவலி நான் வேப்பங்காப்பு நானே தான் ரெடி பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா கொழுந்தாக இருக்கும்ல வேப்பங்குச்சி, அதை வந்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் கிடச்சிது. இன்னுமே லைட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு கயிறில் வந்து மஞ்சள் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் கயிறு தான் அதில் கட்டணும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலி இதெல்லாம் கரெக்டான ப்ரொசீஜர்லாம் என்னன்னு தெரியல, நான் இப்படி தான் பண்ணேன். ஸோ அதனால் அது வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு பேங்கிள் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வேப்பங்காப்பு போடணும், நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளிக்காப்பு போடணும், அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் தங்கம் காப்பு போடுறதா இல்லையான்றது லைக் அது வந்து கம்பல்சரி அப்படிலாம் கிடையாது, அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த 3 காப்பையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம காப் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வந்து ரெடி பண்ணணும். இப்படி தான் வந்துட்டு என்னோடய வேப்பங்காப்பு வந்து நான் ரெடி பண்ணோம் என் சிஸ்டருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then it's bye from Tanisha and thank you so much for watching my videos. நெக்ஸ்ட் வந்து நான் வளைகாப்பு வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதுவும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.